இப்படி அவருக்கு தெளிவில்லாத ஒரு ஆள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல தெளிவில்லாட்டி இப்ப நீங்க தெளிவில்லாத ஒரு ஆளை இன்னைக்கு விடப்படாது அஜி. அவனோட மிஸ்டேக் அது. அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுப்பேன். நாளைக்கு நான் சும்மா சொல்றேன், தன்னை தவிர ஒரு 4 மனுஷன் நல்ல மனுஷன் சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கொள்றது தானே மனுஷன். நாங்க உண்மையிலுமே எங்களுக்கு எந்த கார்பரேஷன் அப்ப நீங்க அதான் உங்களுக்கு பகிரங்கமா உங்களுக்கு தெரியுது, இவனுக்கு தவறு, இதை தடுக்கலன்னா நீங்க பெரிய குற்றத்துல இருக்கீங்க. அதை தான் நான் மசூரா பண்ணிக்கிறேன் என்றால் வீடியோ எல்லாத்தையும் இது பண்ணி படிப்படியாக குறைச்சி என்னோட வேலை திட்டங்களையும் மெயினா இது பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணி கொண்டு நாங்க மெதுவா கொஞ்சம் தூரமாக இது பண்ணி நான் இந்த இடத்திலிருந்து விலகினாலும் கூட சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்கள் இந்த கல்லூரியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை நடத்துவார் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஏதோ சில நயவஞ்சர்களுக்கு மட்டும் இதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கேவலம் உங்களுடைய மதரசாவில் தாப்பை கட்டுவதற்காக, பில்டிங் கட்டுவதற்காக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்து தகர்த்து நீங்கள் புரியும் இந்த ஈனச் செயல்கள் தான் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம். அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், அனாதை பிள்ளைகள், அவர்களுக்கு வரக்கூடிய ரிஸ்கில் வாழக்கூடிய நீ எல்லாம் அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்களுக்கு நயவஞ்சக பட்டம் சூடுகின்றீர்கள் என்றால் நீ ஒரு மௌலவியா என்பது நான் உன்னை பார்த்து நான் கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இன்று வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு பதிவை சமூகத்துக்கு பதிவேற்றம் பண்ண வேண்டிய தேவைப்பாடு. அம்ஜத் மௌலவியுடைய ஒரு அதிரடி வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவிலே சுபஹானல்லாஹ் இன்னொரு அறிவுபூர்வமாக மக்களுடைய கண்களை திறக்கும் வகையில் அவர் போட்டிக்கிற பதிவை நாங்களும் பார்த்தோம். அதில் அவர் தெளிவாக கூறுறாரு, இந்த ஆசிப் அஸ்லம் என்று சொல்லக்கூடியவனுடைய இந்த அவனுடைய ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள், அவனுடைய பிள்ளைகளை மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் தட்டி கேட்டோம். நிச்சயமாக உன்னதமான ஒரு நோக்கோடு இந்த மதரசாவுக்கு மட்டுமல்ல எந்த மதரசாவுக்கும் இப்படிப்பட்ட இழிவான செயல்கள் நடக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் எல்லோரும் சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும். அவர்களை பெற்றார்கள் இல்லாதவர்கள், அவர்களுடைய பாதுகாவலர்கள் அமானிதமாக உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அந்த அநாத பிள்ளைகள் சம்பந்தமாக குறிப்பாக அவர்களை வீடியோ போட்டு 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 சமூக வலைத்தளங்களில் கேவலப்படுத்திக் கொண்டு உண்ணுவதையும் உறங்குவதையும் டொய்லெட் போவதையும் கூட விட்டு வைக்காமல் அந்த பிள்ளைகளை காட்டி 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 வசூல் ராஜா MBBS ஆன ஆசிப் அஸ்லம் செயற்படக்கூடிய இந்த செயல்களை நாங்கள் கண்டித்தோம். நிச்சயமாக நான் மட்டுமல்ல, ஏராளமான என்னுடைய நண்பர்கள், இன்னும் சமூகத்தில் ஆர்வமுள்ள துடிப்புள்ள இளைஞர்கள் எல்லோரும் இதை கேட்டார்கள் தான். ஏன் கேட்டார்கள்? மார்க்கம் என்ற பெயரில் உங்களுடைய வயிற்றையும் வாயையும் நிரப்புவதற்காக இந்த பிள்ளைகளை பாவித்து அவர்களுடைய எதிர்காலத்தை கேவலப்படுத்தி அவர்களுடைய அடிமனதிலேயே பணத்துக்காக எதையும் செய்யலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் திணிக்கிறீர்கள் அல்லவா? அதை தடுக்கத்தான் நாம் இதை செய்தோம். ஆனால் நீங்க எங்களோட பேசும்போது நீங்க எவ்வளவு அழகா அதை ஒத்துக்கொண்டீங்க. ஆசிப் அஸ்லத்தை போன்ற காடையன், கடப்புலியன், அவனுடைய ஒழுக்கக்கேடை நீங்களும் கண்டித்து பேசி எங்களோடு இணங்கி கதைத்து இவனை மெதுமெதுவாக அந்த மதரசாவில் இருந்து ஒதுக்குவோம், அவனை ஓரம் கட்டுவோம் என்று அழகாக சொன்னீங்க. ஆனால் இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்க, அதுவும் ஆசிப் அஸ்லம் வீலோக்ல போடுறீங்க. போட்டு மக்களுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துறதாக சொல்லி அவர் ஆடு பாம்பேன்னு சொல்லி மகுடிய ஊதும் போது நீங்க ஆடுவது நன்றாக விளங்குறது. மக்கள் எல்லோரும் மடையர்கள் அல்ல. நீங்க பேசினதை கொஞ்சம் நான் மக்களுக்கு போட்டு காட்டுறேன், அதுக்கு பிறகு அதை பற்றி கதைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்களையும் எங்களையும் இந்த கல்லூரியுடைய முன்னேற்றத்தையும் தடுத்து சின்னாபின்னப்படுத்துவதற்காக வேண்டி பலவிதமான சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில ஆலிம்கள், உலமாக்கள் என்ற போர்வையில் சில முனாபிக்குகளும், அதே போன்று இன்னும் பல தன்னை புத்திசாலிகள் என்று பேசக்கூடிய சில நயவஞ்சகர்களும் எங்களுடைய ஆடியோக்களை எடுத்து அவைகளை துண்டு துண்டாக கட் பண்ணி மீண்டும் அதை எடிட் செய்து பல விதமான அம்பலமான மோசமான செயல்களை, முனாபிக்தனமான நயவஞ்சத்தனமான செயல்களை செய்து இந்த கல்லூரியினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக வேண்டியும் சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்கள் மூலமாக எடுக்கப்படக்கூடிய பாரிய இந்த வேலை திட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி முயற்சி கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்கள் இந்த கல்லூரியிலே டெவலப்மெண்ட், அதாவது அபிவிருத்தி குழுவின் பிரதான உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். இந்த கல்லூரியிலிருந்து ஒரு நாள் நான் இந்த இடத்திலிருந்து விலகினாலும் கூட சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்கள் இந்த கல்லூரியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை நடத்துவார் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதே போன்று இந்த ஊர் மக்கள் இதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கு மாணவர்களுடைய பெற்றார்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதே போன்று இதற்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்களுக்கும் எந்த குற்றமும் பிரச்சனையும் கிடையாது. ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த எதிர்ப்பும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ சில நயவஞ்சர்களுக்கு மட்டும் இதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீடியோ போடுவதன் மூலமாக மாணவர்களுடைய பெற்றார்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதற்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊர் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு நயவஞ்சகர்களுக்கு மட்டும், மிக மோசமானவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனையை எடுத்து எங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த கல்லூரியிலே, நான் இந்த கல்லூரியில் இல்லாவிட்டாலும் கூட சகோதரர் ஆசிஃப் அஸ்லாம் அவர்கள் இந்த கல்லூரியின் அபிவிருத்தி குழுவின் பிரதான உறுப்பினராக இருப்பார் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வது. அன்பானவர்களே, இன்று இவர் பேசி வெளியிட்ட இந்த காணொலியை பார்த்தீர்கள். 2 நாட்களுக்கு முன்பு இவர் பேசிய வாய்ஸ் கட் ஒன்றை நீங்கள் கேட்டால் நயவஞ்சகர் யார், முனாஃபிக் யார் என்பதை நீங்கள் நிச்சயம் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக அதனை முழுமையாக பதிவேற்றம் செய்கின்றேன். இங்கே எதுவும் கட் பண்ணப்படவில்லை, எதுவும் எடிட் பண்ணப்படவும் இல்லை. நீங்கள் சொன்னவற்றை தான் மக்களுக்கு எட்டு வைத்தோம். அது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியதற்காக எங்களை நயவஞ்சகன், முனாஃபிக் என்கிறீர்கள். பரவாயில்லை, சற்று நீண்ட காணொலியாக இருந்தாலும் மக்கள் முன்னிலையில் பார்வைக்காக முன்வைக்கின்றேன். யார் முனாஃபிக் என்று மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உனக்கு கோலத்தை நான் எதிர்பார்த்துருந்தேன். இப்படி தானே நான் உனோட மதரசா புள்ளிகளுக்கு கவலைப்பட்டு தான் நான் கதைச்சேன். அந்த புள்ளிகளுக்கு ஒரு பாதர தூரம் வரப்பட்டான்னு தான் நான் அல்லாக்கா பொறுக்கிறேன். என் தாயை வந்து நான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பெரிய ஒரு கண்ணியத்தை வச்சுக்கிறேன். தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா. உடனே அவரோட பேசி அந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு அந்த வீடியோ இல்ல, அவன் இன்னும் திருநாவட்டில அந்த அந்த பேச்சு கதைகள் எல்லாம் கூட மதரசாக்கு ஒரு இழிவே ஆஜியார். இப்ப நான் சும்மா சொல்றேனே, நாங்களே மதரசாக்கள் செய்யறோம். எத்தனையோ ஒரு மதரசாவில் எத்தனையோ மதரசாக்களுக்கு சொல்லி காட்ட சொல்லல. நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதை தெனுவத் பண்ணி போட வேண்டிய முறையில போட்டு உலமாக்களை முற்படுத்தி உலமாக்களோட நம்பரை போட்டு உங்களோட தான் அவங்கள சம்பந்தப்பட்டவங்க டீல் எப்படி அவங்க உங்களுக்கு வந்து காசுகள் அனுப்புவாங்க. ஹாஜி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. எங்கள்கிட்ட ஒரு முறை கோல் அடிச்சது இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த துவாக்கள் வந்து கொண்டிருக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. அதுக்காக வந்து நாங்க வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து வீடியோ போட்டு 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 இவரையும் காட்டி கொண்டு அதை செய்யறது அது உண்மையிலுமே ஹராமான ஒரு செயல் உண்டு. அந்த மதரசா அளிக்கக்கூடிய நீங்களோட தடுக்கணும்னு தான் உங்களோட தூண்டி கொண்டு நான் வீடியோ போட்டு கொண்டிருந்தேன். தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த இல்ல. அவன் சொல்றத கேட்கலன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் காரமா சொல்ல வர வேண்டாம். இப்ப ஒரு மனுஷன் இல்ல, நான் கேட்கிறேன் ஹாஜியார், சரி இப்ப உங்களோட தேவை என்னன்றத நீங்க முன் வச்சு நீங்க பேசி நீங்க அதை வந்து ஒரு வீடியோ முறையில் தயாரிச்சு அனுப்பினா இதை பதிவு விடுறதுக்கு ஏராளமான சேனல்களுக்கு நான் செய்வேன், இல்லைன்னா மற்றவங்களை சரி பிடிச்சி தருவேன். அப்ப இவனை மாதிரி லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க சேனல்ல வீடியோ போடுறதுக்கும் கண்டென்ட் போடுறதுக்கும். சரியா? உங்களோட ஊர்ல இருப்பாங்க. நான் சும்மா சொல்றேன். அப்ப அப்படி இருக்கும் போன ஒத்தனை வந்து நீங்க இந்த புள்ளியோட எதிர்காலத்தை எல்லாம் வீணாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறது தான் கவலையாகுது. அதுதான் நீங்க அதை உணரணுமே ஆஜியா. நீங்க வந்து ஒரு பிரின்சிபல் அந்த மதரசாலி. இப்ப நான் சும்மா சொல்றேன், இப்ப உங்கள்ட்ட ஒரு அமானிதம் தரப்பட்டி அல்லாட கையில இருந்து அந்த அமானிதத்தை வந்து நீங்க சரியான இன்னொருத்த வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு. இந்த கேவலம் ஒரு தாப்ப கட்டுறதுக்காக வேண்டி கேவலம் ஒரு பில்டிங் இந்த மதரசா 40 வருஷமா இதை கட்டி நீங்க முயற்சித்து கொண்டு வந்துக்கிறீங்க. இதுக்கு பின்னுக்கு எத்தனையோ ஆஜியார் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கபருக்கெல்லாம் நன்மை பேத்துக்கிட்டு இல்லையா? அப்ப இது எங்களுக்கு பார்க்க கவலையாயிக்குது. இவன் சிஸ்டம் பிள்ளை இவன் வந்து நடக்கிறான். இப்ப பாருங்க, அவன் கொடுக்குறவன் நீக்கும் வரைக்கும் ஏமாந்து கொடுக்க வைக்கும் வரைக்கும் ஏமாத்துறவனே இப்பான், தேடி பார்க்காம கொடுப்பான். அதை பத்தி இன்னைக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஆனா இஹ்லாஸோட கொடுக்கக்கூடியவன் நேரடியா ஆக்கலாடி கொடுத்து கொள்வான். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பார்த்து ஜீர்ணிக்க இல்லாம இந்த மதரசாவை கடைசிக்கு வந்து பிடிச்சிட்டு இப்ப இது அவன் இஷ்டத்துக்கு நீங்க ஆடுறது ஆஜி. உங்களுக்கு இது தைரியம் இல்லைண்டா நீங்க எங்கள் மாதிரி ஆக்கள் செல்லுங்க, நான் பேசுறோம். சரியா? இப்ப நாங்க அதை தான் பேசுறோம், உங்களுக்காக தான் பேசுறோம். இன்னைக்கு தொட்டத்தை முடிச்சுக்கவும் வேணும். நாங்க இப்ப உரமா பேசி இது பண்ணி அடுத்த பக்கத்துக்கு வீடியோ போவோம். பல பிரச்சனை அடுத்த பக்கத்துக்கு வீடியோ போட்டு நீங்க பயப்பட. இது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இது நடக்கிற 100% நீங்க இன்னைக்கு டைரியில எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு இந்த மதரசா நடக்குண்டா நீங்க முளையிலே கிள்ளுறீங்க. இது பிரச்சனை. நீங்க பாருங்க இவருடைய சம்பவங்கள் எல்லாம். இவர் உதவி செய்யு போறது. இப்ப 3 வீல் வாங்கி கொடுத்தாரு ஒருத்தருக்கு. அதுக்கு பிறகு 3 வீல்ட புக் எடுத்து வச்சு கொண்டாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதை கேட்டதுக்கு பிறகு போலீஸ் கேஸ் எல்லாம் போயிட்டு அவன் போடாத வீடியோவா இந்த சமூகம் பார்க்காததா இதெல்லாம் இவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். இது ஒன்னும் யாருக்கும் தெரியான்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு வேண்ட வண்டவாளங்களே தெரியும். அப்ப நாங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தி கொண்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம். தொழில் இல்ல, அல்ல காப்பாற்றணும். அப்ப நாங்க இது உங்களோட மதரசாவை இதுல இவன்ட்டு இது பாதுகாக்கணுன்றதுக்கு தான் தொடர்ச்சியா இப்ப நான் ஒரு 3-4 வீடியோக்கு மேல போட்டுட்டேன். நீங்க நான் உங்கள்ட்ட கேட்கறதெல்லாம் நீங்க பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருந்தா நாங்க எப்படி சொல்ல உங்களுக்கு அவனோட குத்தங்களுக்கு நீங்க உடனே சொல்லவா இல்லையா? அப்படித்தானே சொல்ல வரும் கடைசி. இப்ப என்ன தாயை பத்தி உங்களோட மதரசால புள்ளியோட பேக்ரவுண்ட்ல வச்சுக்கொண்டு ஒரு தாயை தாப்ப என்ன தகப்பன் இல்ல
2 வயசுல எனக்கு தகப்பன் மவுத்து. அப்ப அதனால தான் ஒரு 7 அனாதை புள்ளட்டா நான் கொதிக்கிறது. அப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒவ்வொரு நேரமும் தின்ற குடிக்கிறத வீடியோ போடுறதையும் அந்த வளாகத்துல புள்ளிகளோட நெருங்கி பழகுறதையும் கொஞ்சம் தவிர்க்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க அக்கீதாட அடிப்படையில உங்களோட சிலபஸ் ஒன்றிக்குது, இந்த புள்ளிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள், உங்களோட மதரசா அளிக்கக்கூடிய அதுக்கு அழகா படிச்சு நல்ல முறையில ட்ரைனிங் எடுத்தவங்க நீங்க சம்பளத்துக்கு வச்சுப்பீங்க. அப்ப அவங்க எல்லாம் தாண்டி இவன் போய் எப்படி பேசணும், கதைக்கணும், என்ன செய்யணும், பிடிக்கணும் இவன் அட்வைஸ் பண்ணிக்கொண்டு ஆக்கள்கிட்ட அனுதாபத்தை எடுத்துக்கொள்றதுக்காக வீடியோ போட்டதுக்குது. அதுல வரக்கூடியது ஒரு ரூபா வாய்ந்தாலும் அது உங்களுக்கு ஆறாம். ஏன்னா இவனுடைய எண்ணமே பிழையே. இப்ப அந்த புள்ளையோட அகலாக்க பத்தி பேச இவனிடத்துல என்ன அகலாக்கின்னு சொல்லுங்களேன். இப்ப 2 நாளைக்கு முந்தைய ஒரு கலகதர பொடியண்ட ஃபேன் வாங்கி கேட்டவனுக்கு என்ன பேச்சு பேசினா நீங்க பாத்தீங்களா? நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க அது சம்பந்தமா அவன்கிட்ட என்ன கேட்டீங்க சொல்லுங்களேன். கேட்டீங்களா ஏதாவது அவன்கிட்ட? நான் பேசினதோட அவர் சொன்னாரு, அவர் தாரண்டு சொன்னவர் எனக்கும் தெரியும். அவரு தாரண்டு சொன்னவர் அவரு பொருள் சொல்லி கொடுத்தில்ல. அவரு தாரண்டு சொன்னதோட ஒரு பேஸ்புக்ல போட்டு சாமான் கிடைச்சிட்டு அது ஸ்பான்சர் கிடைச்சிட்டு போட்டி 4 பெண் கிடைச்சிட்டு பொருள் தாரண்டு சொன்னவர் ஃபேனை கொடுக்கல இவருக்கு. அது அழகா அவருக்கு தெரியப்படி செல்லுமே. இல்லாட்டி சரி இவனுக்கு நான் பொருந்திட்டேன் சென்னத்தோட யூனிவர்சிட்டி பொடி மாதிரி அவனோட செட் பொடி மாதிரிலாம் சேர்ந்து இவரை பைட் ஆக்கிச்சு. இவருக்கு கொஞ்சம் ஒன்று போட்ட உடனே இவர் அதுக்கு வேற மாதிரி. இப்ப பாருங்க, நான் இப்ப இந்த மதரசால இந்த புள்ளிகளுக்கு செய்யற அநியாயத்தை சுத்தி காத்தினா அதை செய்யாம பாருங்க. அதுக்கு போற தொடர்ந்து அந்த புள்ளியோட பின்னுக்கு முன்னுக்கும் நேத்து இந்த தின்ன கொடுத்து இப்ப நான் சும்மா சொல்றேன். இப்ப பாருங்க, நீ பாருங்க, யோசிச்சு பாருங்க. சின்னத்தோட அதை டபுளா காட்ட பாக்க அதான் தீர்வு நினைச்சு அவர் நினைச்சு கொண்டீங்க. இல்ல அது அந்த ஆட்டத்தை உங்களோட மதரசால போட அவனுக்கு நீங்க எழுதி கொடுத்துட்டீங்களா மதரசாவை? இல்ல அப்படின்னு இல்ல. இப்ப நாங்கள் இருக்கிற நேரம் இல்ல நேரம் அந்த புள்ளியோட எதிர்காலம் வீணாமாஜி. எவ்வளவு சென்னாலும் அந்த செல்லத்துல மட்டும்தான் அவருக்கு விளங்கும். நாங்கள் கொஞ்சம் அவங்களை போகல இருந்துச்சு, அதெல்லாம் அவருக்கு அந்த மறந்தது. இப்ப இன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையே இல்ல. நான் எங்க இருக்கிறேன் சொல்லி போட்டு திருப்பி அவரே செஞ்சு போட்டுருவாரு. எங்க பொங்கி எலுமினா அவனோட மதரசா அங்க ஆட்டை கடிச்சு ஏதோ கடிச்ச மாதிரி கடைசிக்கு அவனோட மதரசா புள்ளியோட விழுந்துக்கிறான். இது பெரிய ஆபத்து. இவனோட சகவாசத்தை நீங்க இல்லாமக்குங்க. இது பெரிய ஆபத்து. நான் உண்மையிலுமே இப்ப நான் என் உமாவை பாதுகாக்கணுன்றதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன்னு சொன்னா மதரசால விசாரிப்பாங்க, எனக்கு தெரியும். அப்ப அஸ்மி பிரதரோட பேசினேன். அவர் சொன்னா நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க, வேற ஒன்றும் தேவையில்லை, என் டீமை நாங்க அனுப்புறேன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அவங்க மதரசாவை கண்காணிக்க ஒரு 3 வீக்ஸுக்கு ஒருக்கா 4 வீக்ஸுக்கு ஒருக்கா டீமோட அனுப்புறேன். அது ட்ரக்ஸ் பிரச்சனை எல்லாம் நிறைய இடத்துல ஈக்குதே. இப்ப சும்மா சரி இவன் ஈக்கிற நேரம் ஒரு சர்ச் ஒன்று பண்ணி இவனுக்கு தேவையில்லாத பழக்கம் எல்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது நடந்தா அவனோட மதரசாக்கு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி கெட்ட சாபாசம் ஒரு பேச தெரியாத நல்லது செய்யறது மட்டுமில்ல, அவன்கிட்ட நல்லா அகலாக்கி கொடுமே. முதலாவது அவன்கிட்ட இல்லாட்டி அவன் என்னமே பிழையே. ஒரு அல்லாவுக்காக ஒரு விஷயத்த நான் செய்யறேன்டா, அது எவ்வளவு ஒரு கண்ணியமான முறையில் நபி அவங்க காட்டி தந்திக்கிறாங்க. அந்த புள்ளையோட மானம் பறி போகாம யாரையும் பழி வாங்கி பாருங்க. ஒரு மனுஷன் ஆடை இருக்க வாங்கி கொடுத்திக்கிறான் சதக்கா. அந்த சதக்காவை என்ன இழிவுபடுத்த பயன்படுத்துறான். நீங்க இன்னொரு மனுஷனுடைய சதக்கா உங்களோட வாசலுக்கு வரதுக்காக வேண்டி உங்களோட வீடியோ போடுங்கன்னு கொடுத்துக்கிறீங்க. அந்த வீடியோவை யாரோ ஒருத்தர கேவலப்படுத்த யாரையோ இந்த இளைஞர்களுடைய நோக்கம் என்னன்றது விளங்கி. இப்ப மத்த வீடியோ போடக்கூடியவங்களும் ஒவ்வொன்று வச்சு செய்யறாங்க. இவனை நான் கண்டேன் ஒவ்வொரு விதமா சித்தரிச்சு அப்ப அதெல்லாம் ஏன் செய்யறானோன்னு சொன்னா இது அவன் சொல்லி கேட்கிறான்ல ஒவ்வொரு போறோம்னு செய்யறானோ. அப்ப இதுல இருந்து நாங்க தவிர்த்து கொள்ளணும்ன்ற உங்களுக்கு நினைக்குது இல்லையா ஆஜி? யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த யங் பொடியனோல எங்களுக்கு நிறுத்தலுமா? இப்ப நான் கூட அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்பானோல, அவனோட யங் பொடியனோல் இவனுக்கு எதிராக இருக்கிற கூட்டம் இலங்கை முஸ்லீம்கள் மொத்தத்துக்கு தான் இவன் எதிரியாகிறான். இவன் பேசிக்கிறானே அல்லா இல்லன்னு சொல்லிக்கிறான். அது போதாத்துக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை சூடேத்தி கொண்டு நீங்க எல்லாம் லைவ் போடுறது உங்களோட மதரசாக்கு எதிராக இந்த முழு ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இல்ல திருப்பி விட்டுறான் இவன். இது பாரதூரம் விளங்காம நீங்க ஏய்க்கிறீங்க. நீங்க ஒத்துக்கொள்றீங்க எல்லாம் செல்றீங்க. ஆனா ஆஜி நீங்க உண்மைக்கு வாயிலா பூச்சி மாதிரி இல்ல ஏய்க்கிறீங்க அவன் இடத்துல. அது கூடாது. உங்களோட மதரசாலைக்கு கூட ஸ்ட்ராங்கான ஆக்களை பேச வைங்க. இல்ல இப்ப இது இப்படித்தான். அது உன கையில நான் விடுறேன். இப்ப இப்படித்தான் நீங்க எனக்கு ஒரு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். என்னன்னா இவன் லைவ் போட்டு இப்படி சொன்னதை தவறு உணர்த்தி அவன் லைவ்ல எங்க உமாக்கு மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த விஷயத்த விடுவேன். இல்லைன்னா நான் போலீஸ் கேஸ் போவேன். ஆனா இந்த விஷயத்த நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது போகாம உன கையில தான் இருக்குது. அதுதான் சொல்றேன். உடனே அதை வாட்ஸ்அப் குழுமத்துல எல்லா இடத்துல சேர்க்குள்ள ஆகிட்டேன். யோசிச்சு பாருங்களேன். அப்ப என்னுடைய நீங்க சொல்லுங்க துபாயில இருக்கிற கட்டார்ல இருக்கிற எல்லா பொடியனும் அவனுக்கு எங்க இப்ப செல்றான். அவனுக்கு எங்க ஊர்ல கால வைக்க சொல்லி மல்லப்படி தெளியா கூட பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? மாஷா அல்லான்னு சொல்லி இன்னைக்கு எவனாவது வெளியே எவனாவது ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா, ரோட்ல போறதுன்னு சொல்லி சும்மா அடிச்சுட்டு போயிருமா? அப்படி அப்ப யோசிச்சு பாருங்க இவன் பேச்சு எப்படி பேச்சுண்டு
சொல்றேன் நான் சொல்றேன், நீங்க உங்கள்கிட்ட என் நம்பரை கொடுங்க, என் நம்பரை கொடுங்க, என் நம்பர் மெசேஜ் குமியுது எனக்கு. ராவ் விடிய அடிக்கிறான், அடிச்சுட்டு சொல்றானோ உமா கொண்டுக்கும் பயப்படவான்னு சொல்லுங்க. எங்கட குடும்பம் மாஷாலான்னு தைரியமான குடும்பம், பெரிய ஃபேமஸான குடும்பம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதுல பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஆனா இவன் வரட்டும், அப்படி வரட்டும், இவன் அப்படியாப்பட்ட ஒரு தைரியசாலி இல்லை. இவன் ஒரு கோலை எத்தனை முறை அடி வாங்கி. ஆனா நான் சொல்ல வரேன் என்னண்டா, இவன் வாயால தான் இவனுக்கு தேவையில்லாத பேச்சு தானே இது. இப்ப நான் எங்களுக்கே எனக்கு ரத்தம் கொதிக்க, அடே என்னுடைய தாயை மத்தி இப்படி பேசுறாய், அது மதரசா வச்சு கொண்டு பேசுறாய். எங்கேயாவது போயிட்டு ஒரு போக்கு கடையில இருந்து பேசு, நீ ஐசையும் கஞ்சாயும் தின்னுட்டு பேசுறா, எங்கேயாவது ஒரு அதுக்கு சூட்டபிளான இடத்துக்கு போயிட்டு பேசு. ஏன் இந்த மதரசா அதுலயும் மதரசா புள்ளிகள் இல்லையா இவன் வில்லைக்கு வைக்கிறான் நாஜி. இவன் எங்க முஸ்லீம் சமூகத்துக்கு பெரிய ஒரு இந்த நான் நல்லா பாதுகாக்கணும், இந்த ஜாகரான மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு தான் இவன் இப்படி எதிர்ப்ப சம்பாதிக்கிறானோன்ற ஒரு டவுட் ஒன்று வருது. நீங்க யோசிப்பா கூட மதரசாக்கு நலவு செய்யறவன் இதெல்லாம் செய்வானாப்பா, யோசிச்சு பாருங்க ஹாஜி. சாரி நான் அப்படி சொன்னது, நீங்க ஒரு உலமா, நீங்க ஒரு உண்மை, நீங்க ஒரு முஃப்தியா ஹாஜி இல்லாட்டி மௌலவியா? நான் கேட்கிறேன் மௌலவி தான் இல்லையா? இப்படித்தானே இப்ப குவாலிஃபைடான ஆலிம் உலமாக்களை கொண்டு தான் இந்த பிள்ளைகளை வழி நடத்தணும், சிலபஸை நெறிப்படுத்தணும். அவதான் பார்த்து தான் இன்னைக்கு மதரசாக்கள் ஆக்கள் பிள்ளைகளை சேர்த்துற காலம். அப்ப உங்கள்ட்ட இடத்துல சில அநாத பிள்ளைகள் வந்து அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொண்டு ஒரு அமானிதம் மீக்குது. அந்த பிள்ளைகளோட பாடநெறியில இருந்தே இவ்வளவு விஷயங்களை கண்ணும் கருத்தமா ஈக்கணும்னு சொல்லி ஜமியத்துல் உலமால எவ்வளவு விதிமுறைகள் ஈக்குது, வழிமுறைகளை தந்திக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் மேற்பார்வை பண்றாங்க, பெரிய ஒரு தவறு செய்யறாங்க. உங்களை மாதிரி முகாமையாளர்களும் பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன் இதை, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இதை வல்லாஹ் என்ன வீடியோக்கள் எடுத்து பாருங்க, அழகா கண்ணியமா உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன். அதை இப்ப பேசுறது தான் சொல்லி இருக்கிறேன் நான். அப்ப இதுக்கு ஒன்று உங்களோட தரப்புல இருந்து ஒரு பதில் வேணும், அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும். இது இப்படியா நீடிச்சா சரியில்லை. உங்களோட பிள்ளையோட அந்த உங்களோட பிள்ளையா நினைங்க, அதை இப்ப என் உமா உங்களோட உமாவை நினைங்க, சரி பிரச்சனை இல்லை, என் உமா இழுத்ததை விடுங்களேன். சரி, இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வாங்களே. அந்த மதரசா அளிக்கக்கூடிய மௌலைமார் உங்கள்கிட்ட கவலைப்பட்டல, உண்மை உள்ளத்தால சொல்லுங்களேன். இவனுடைய நடவடிக்கை பத்தி உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லிப்பாங்க? இல்ல இவனுக்குரியது, இவன் டோனர், இவன் டோனருக்கு ஹெல்ப். இவன் என்ன செய்யறான், ஒரு ப்ராஜெக்ட். இப்ப உதாரணமா இப்ப தாப்பை கட்ட போறோம், அவன் வீடியோ போட்டோம்னா அந்த தாப்பைக்கு எவ்வளவு போகுது விஷயம், மதரசாவுடைய வங்கி கணக்கை போட்டாச்சு, அக்கௌண்ட்டை போட்டாச்சு. அதுக்கு பிறகு அவங்க உங்களை மதரசாவை கண்டெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க ஒரு அப்டேட்டை கொடுப்பீங்க, நீங்க ஒரு வீடியோ கொடுப்பீங்க, அசிபஸ்கம் நீங்க போட்ட வீடியோவால எங்களுக்கு இவ்வளவு வந்து மாஷாலா ஜஸாக்கல்லாஹ், அதை அவருடைய சேனல்ல போட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது விடிய காட்டுல பல்லு தெளிக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து அந்த புள்ளியோல பின்னுக்கு சுத்தி கொண்டு இவனுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு இடமா இது. இதனை அம்பலப்படுத்துறதுக்கு நீங்க சொல்றீங்க. இந்த வீடியோக்கள் எல்லாம் மிச்சம் வைரலா போனா அடுத்த சமூகத்துக்கு போனா அவனோட கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த மதரசாக்கள் என்ன நடக்குது விளங்கிச்சா? இது தேவையில்லாத விஷயம் விளங்கிச்சா? இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பன்சலுக்கும் அந்த புள்ளியோல என்ன செய்யுது, எப்படியான ட்ரைனிங் எடுக்குது, என்னென்ன நடக்குது எல்லாம் தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எவனாவது வீடியோ போட்டு காட்டுறானா? அப்ப இவன் இது அம்பலப்படுத்திட்டு இவன் என்ன செய்யறா, தர்ஜனை விட்டுறான் என் உமாக்கு. இது உண்மைக்குமே ஹிருக்கோ திறனுக்கோ போனா உங்களோட மதரசாட நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பவும் அது நடக்கலாம். தடுங்க அந்த விஷயங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எல்லாம் குறைச்சிருந்த வீடியோ எல்லாம் பிரச்சனை வைத்து இல்ல நான் நினைக்கல. இப்ப என்னன்னா இந்த ஒரு 2 வீக்ஸா தான் இந்த புள்ளியோட வீடியோ அதிகமா போடுறான். என்னன்னா இந்த புள்ளியோல ஏன்னா நாங்க இப்ப நான் எங்களை மாதிரி ஆக்கள் இவனை கண்டுக்கவே இல்லை. உங்களோட மதரசால தாப்ப கட்டுறதையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வீடியோ போட்டிக்கிறேன் பாருங்களேன். நான் அதை பத்தி பேசவே இல்லை. நான் சொன்னது என்ன, பிள்ளைகளை மாணவகப்படுத்தாங்க. என்ன மாதிரி அந்த 2 வீக்கா அந்த வீடியோ ஓவரா போக காரணம் என்ன தெரியுமா? இது சாப்பாடு கொடுக்கறதையும் அதையும் வீடியோ போடுறான், சம்பாதிக்கிறான், அங்கே வீடியோ போடத்தோட அதுக்கு தீர்வு இதுதான் சொல்லி இவன் ஒன்று கொண்டு திருப்பி போட கிளம்பிட்டான். அந்த புள்ளையோட பிள்ளைக்கு போய்க்கிறான் பாருங்க, அது சரியில்லையா? அதுதான் பிரச்சனை. தன்னை தவிர ஒரு நல்ல மனுஷன் சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கொள்றது தானே மனுஷன். நாங்க உண்மையிலுமே எங்களுக்கு எந்த கார்பரேஷன் இல்ல, இவருக்கு அது இல்ல. இதுக்கு தீர்வு அடுத்த அதுக்கு ஆப்போசிட் வேலை செய்யதான் இவருக்கு தீர்வாகி. அப்ப நீங்க அதான் உங்களுக்கு பகிரங்கமா உங்களுக்கு தெரியுது இவருக்கு தவறு, இதை தடுக்கலன்னா நீங்க பெரிய குற்றத்துல இருக்கீங்க. அதைத்தான் இப்ப நான் மசூரா பண்ணிக்கிறேன் என்றால், பிள்ளைகளோட வீடியோ எல்லாத்தையும் நாளைக்கு இது பண்ணி படிப்படியா குறைச்சி என்னோட வேலை திட்டங்களையும் மெயினா இது பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணி கொண்டு நாங்க மெதுவா கொஞ்சம் தூரமாக நோக்கப்படுத்தான் என்னோட இது பண்ணிக்கிறோம். இல்ல அப்படி நீங்க வேலை திட்டம் எப்படி இல்ல நான் இவன் மாதிரி உங்களுக்கு தெரியும் எப்படி ஆஜி கொண்டு வந்துட்டு நிதானமா கொஞ்சம் கையாள முடிஞ்சு தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கும் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வேலை திட்டத்தை செஞ்சு தந்தவன். நாங்க உதஞ்சுட்ட மாதிரி கலண்டிக்கவும் படாது, அதுவும் முறையில். நீங்க அப்படித்தான் நீங்க கலருவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க இப்ப இப்படி மெதுவா கழட்டுவீங்க. அவன் இதை விட உச்சியில போயிட்டு கொண்டு உங்களோட மதரசா உரிமை கொண்டாடி கொண்டு ஒரு நாள் வீடியோ போடத்தான் போறான். அது நான் சொன்னதை பலிக்குமா அன்றைக்கு நீங்க என்ன கோல் அடிச்சு சொல்வீங்க. ஏன்னா நீங்க என்னைக்கு வேணா கலெக்டா நினைக்கிறீங்களோ அன்றைக்கு பிரச்சனை ஆரம்பிக்குவீங்க உங்களுக்கு. ஏன்னா இல்ல ஏன்னா அது நீங்க இல்ல ஒரு மனுஷன் செஞ்ச உதவியை மறக்கப்படாதுன்றது உண்மை. சரியா? நீங்க இவனுக்கு சிலை ஒன்று வைக்கிறனால வச்சுட்டு போங்க, நீங்க அதை ஐ டோன்ட் கேர், ரைட்டா? நான் சொல்றேன். ஆனா என்னன்னா அந்த பிள்ளைகளுடைய அகலாக்கு பாதிக்கப்பட்டது.
அதை நீங்க உணர்றீங்களா இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் மெயின் பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு இப்ப இவரோட அகலாக்கத்தான் இவர் சோசியல் மீடியால காட்டிக்கிற அகலாக்க எங்களுக்கு விளங்குது தானே. லியாஸ் போர்ட் ரோட்ல பிசா மக்காம்ல இவரோட அகலாக்க உங்களுக்கு விளங்குது தானே. அப்ப அவரை கொண்டு வந்து நீங்க போட்டுறது ராங் சாய்ஸ். சரி, அவரை நீங்க என்ன ப்ரொஜெக்டுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு போட்ட அஸ்லாம் உங்களோட டியூட்டி இதுதான். நீங்க இதுதான் செய்யணும். நீங்க இதுக்கு இந்த மதரசா புள்ளியோட நீங்க நோட் எலவுட், யாருக்கு எலவுட் இல்ல, எனக்கு கூட எலவுட் இல்ல அப்படி சொல்லணும் நீங்க. அப்ப அதுதான் உங்களோட முறை ரைட்டா. இப்ப இது உண்மையிலுமே ஜம்மியத்துல் உலமால இருந்து வந்தாங்கடா, வக்ஃப் சபையில இருந்து வந்தாங்கடா, என்ன சொல்லுவாங்களோ தெரியும் அவங்களுக்கு. எனக்கு பட்டது இது நியாயம் இல்லன்றதுதான் நான் சொல்றேன். நீங்க அதையும் வேற மாதிரி விலை கூட எனக்கு இது வந்து என்னடா, இது இவரே போயிட்டு சந்து பொந்து எல்லாம் தேடி ஓட்டோட சேர்ந்து தேடி அதை ஒவ்வொன்றுக்கும் அணுவணுவா வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு ஆக்களை டெம்பர் பண்ணி லைக்கும் ஷேரையும் எடுத்துக்கொண்டு என்ன சாதிக்க போறான் இதால? அந்த புள்ளோட மானத்தை வாங்கினதான் மிச்சம். ஏன்னா அதை வச்சுக்கொண்டு என்ன 4 பேர் கழுவி இவனை ஊத்துவானு. சரியா பிள்ளையா? இப்ப நான் போடக்கூடியதுல அல்லாஹ் பத்தி நான் ப்ளூவர் பண்ணி தான் போடுவேன். புள்ளோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் ப்ளூவர் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா அது சீனா அந்த பேக்ரவுண்ட்ல நடந்ததை சொல்றதுக்காக வேண்டி அப்படி போடுறேன். ஏன்னா அந்த மதரசா சம்பந்தப்பட்டதுனால. ஆனா இந்த மதரசாவுடைய பேரை சம்பந்தப்படுத்தி இவனோட வீடியோ போடுறதுக்கு உண்மையிலே நான் கவலைப்படுறேன். உண்மையிலுமே மன்னிச்சு கொடுங்க அல்லாவுக்காக. ஏன்னா இவனை வந்து தவறான இடத்துல வச்சுக்கொண்டு விமர்சிக்கிறோமே. எங்க அல்லாட கலாம சுமந்த உலமாக்களை நாளைக்கு அவங்க எல்லாரும் உங்களோட மதரசாவா அவன் ஒதுங்கிடப்படாது இவனால. அது சொல்லி நீங்க அதுக்கு ஒரு எக்ஷனை கட்டாயம் விடுங்க. அதுதான் இப்ப நீங்க அந்த இப்ப எனக்கு என்ன சொல்றீங்க, இப்ப நான் என்ன செய்யன்னு சொல்லுங்களேன் ஃபைனலா. இப்ப இப்படிதான் நான் பார்த்தேன். நான் அவருக்கு வந்து சமாதானப்படுத்த இப்ப பேசி கொண்டிருக்கிறது, சமாதானப்படுத்தி இது பண்ணி அவர் நினைச்சு நீங்க ஒண்ணு போட செல்ல அவர் ஒரு வீடியோ அதுக்கு எதிராக போடுதான் சரின்னு சொல்லி இவர் நினைச்சு கொண்டிருக்கிறார். இப்ப அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தி இது பண்ணிதான் நம்ம இப்ப 2 பேரோட பிரச்சனையால ஒரு சமூகம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு நல்லா நீங்க தெரிஞ்சீங்க அந்த விஷயத்தை, அந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும். அதனால எங்க 2 பேரோட பிரச்சனையால பெரிய ஒரு சமூகமே அடுத்து சும்மூர்ல அப்பாவியல் சிறைக்கு போகக்கூடிய பாடுகள் இருக்கு. கட்டாயம். இப்ப என்னன்னு அதான் சொல்றேன். இப்ப நீங்க உண்மைக்குமே ஏன்னா உமாக்கு மிரட்டல் விட்டுட்டு அவன் அந்த மதரசா வளாகத்துல மிரட்டல் விட்டிக்கிறான்டா, நான் அதைத்தான் அந்த வீடியோ தான் போகும் இன்னைக்கு. அந்த வீடியோ தான் பேசும், அந்த வீடியோ தான் எவிடன்ஸ். அப்ப அது எல்லாருமே ஸ்ரீலங்கால இன்னைக்கு முழுமையா போயாச்சு. அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்க இயலான்ற வேர்டை நீங்க எனக்கு இன்றைக்கும் நாளைக்கும் செல்லுங்க, நான் அதுக்கு ரியாக்ஷன் எடுத்துக்கொள்றேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். அவருக்கு வந்து இப்படி அவருக்கு வந்து தெளிவில்லாத ஒரு ஆள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல தெளிவில்லாட்டி இப்ப நீங்க தெளிவில்லாத ஒரு ஆளை வந்து இன்னைக்கு விடப்படாதாஜி. அவனோட மிஸ்டேக் அது. அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுப்பேன். நாளைக்கு நான் சும்மா சொல்றேன், இன்னொருத்தனுக்கு இவன் வந்து நாளைக்கு இன்னொரு பரப்பத்துல சோதனை இன்னொருத்தனுக்கு இருடா உன்னை பொம்மை வச்சு அழிப்பேன்னு சொல்லிட்டானுங்களே இன்னொரு வீடியோல இன்னொருத்தனுக்கு உன்னோட மதரசாவுக்கு வந்து. அப்போ நீங்க சொல்லுவீங்களா இவன் தெளிவில்லாத ஆள், இவன் ஒரு மண்டப்பழுதான ஆள், இப்படி சொல்லிட்டு நீங்க விடுவீங்களா? அப்ப உங்களுக்கு சொல்லுவான் இந்த மாதிரி ஆக்களை நீயே போட்ட நீயே போற 6 மாசத்துக்கு உள்ள போயிட்டு வா இந்த மாதிரி தவறு செஞ்சதுக்குன்னு சொல்லுவான் புத்தியான்சியா. இப்ப நான் சும்மா கேக்குறேன், உங்களுக்கு இப்ப இதால போலீஸ்ல போய் சீரழிகிறது அது அதை விட பெரிய பிரச்சனை உங்களுக்கு விளங்குது இல்லையா? உங்களுக்கு தாப்ப கட்டுற பிரச்சனை நின்றாலும் பரவாயில்ல, உங்களோட புள்ளியோட நீங்களும் போயிட்டு போலீஸ்ல நிக்கப்படான்றதை நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க அதுக்கு ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு எங்களுக்கு விளங்குது இல்ல, முகாமை ஒன்றிக்கிறதா எனக்கு விளங்குது இல்ல. முகாமை ஒன்றிக்கிறது இப்ப அது அசம்பிளியில கூட ஒரு மாஸ்டர் மாரோ ஒரு மௌலவி மாரோ யாரையும் காணல நாங்க. அப்ப இவர் தான் நடத்துறாரு அசம்பிளியை. அப்புறம் மேலத்தட்டு போய் நின்றுட்டு கமாண்ட் கொடுக்குறாரு எல்லாரும். இது எவ்வளவு ஒரு பிள்ளையான ஒரு பிக்சர் பாருங்களேன். உங்களோட மதரசாவுக்கு நியாயமா இது நல்லமா? இது உங்களோட மதரசாவுக்கு 500 உலமா ஒன்று நின்று அழகா நில்லுங்க பிடிங்க வழிகாட்டுறத வீடியோ எடுத்து போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன், எங்க மல்லப்படி தெரியாத ஸ்கூல்ல லீக்குது, மதரசாக்கள் லீக்குது, அதுல எவனாவது ஒரு ரஸ்தியாதுக்காரன் போய் உள்ளுக்கு இருந்தாண்டா அந்த மாஸ்டர் மாதிரி வெளியே போடான்னு அனுப்புவானோ. ஏன்னா பேச தெரியாதவனையும் முறைசெட்டு பேசக்கூடியவனையும் ரஸ்தியாதுக்காரனையும் அங்க வீடியோ போட்டு அனுப்பிப்பாங்களா? சரி, அது நீங்க அவ்வளவு பொறுமையா பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நான் விளங்குது இல்லை இந்த விஷயங்கள்ல. அதுக்கு தான் கவலைப்படுறோம் நாங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு இதுல பாரதூரம் சோசியல் மீடியால பாக்குற பாரதூரம் உங்களுக்கு காசு வருதுன்ற மட்டும் நீங்க யோசிக்கப்படாது. உங்களோட மானம் போகுது, கண்ணியம் போகுதுன்றது நீங்க யோசிக்கணும். அது இன்னொரு பக்கத்தால போகுது, அது நீங்க யோசிக்கணுமே இல்லைங்களா? இப்ப இதே விஷயத்த உங்களோட பிள்ளைகளை கொண்டு அந்த பேஜோல்ல அவங்கள முன்னுக்கு பேச வச்சு இல்லாட்டி அந்த மௌலிமாரை பேச வச்சு உங்களுக்கு கண்ணியமான முறையில் எத்தனையோ மதரசாக்கள் அப்படி செய்யறாங்க. எத்தனையோ நாங்க வீடியோக்களை பாக்குறோம், அந்த வீடியோ வருது, வந்தோடனே நாங்களும் அதை ஃபோர்வர்ட் பண்றோம். அதுதான் கண்ணியம், அதுதான் நாங்க விரும்புறோம். அப்ப நாங்க உதவி செய்யறவங்க பின்னுக்கால அல்லாவுக்காக சொல்லி இஹ்லாஸோட உதவி செஞ்சா அது அல்லாஹ்க்கு அவங்களுக்கு தெரியும். உங்களோட மதரசாவுக்கு நேரடியாக உதவி வருது. இது யாருடைய மானபங்கமும் படுத்தப்படுது இல்லை. இதுதானே முறை. அதான் நான் சொல்றேன். மிச்ச நேரம் பேசிட்டோம், இருந்தாலும் இன்ஷால்லா நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லுங்க இன்ஷால்லா இன்னைக்கு நாளைக்கு. ரைட், ஓகே ஹாஜி. அப்ப வேற ஒன்றும் இல்லை வைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, பாரதூர சொல்லுங்க. அவர் சோசியல் மீடியால வந்து என்ன தாயை இழுத்தது தவறுதான், நான் மிரட்டல் விட்டது மன்னிப்பு கேட்கிறேன். என்னன்னு சொன்னா நான் அந்த மதரசால இருந்து கொண்டு அந்த புள்ளிகளுக்கு ஒரு ஆபத்து அதை உணர்ந்தேன். அதனால நான் அந்த தாயிடத்துல மன்னிப்பு கேட்டேன். என்னைட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை, அந்த தாயிடத்துல அதை நான் என் உமாக்கு அனுப்புவேன். அப்படி அவர் செய்யலையா நான் அதை போலீஸுக்கு தான் அனுப்புவேன். இதுதான் என்ன முடிவு.
உங்களுக்கு சொல்லிட்டேன், அமானிதமா சொல்லிட்டேன். ரைட், ஓகே ஓகே ஆஜி, சரி சரி ஓகே ஆஜி, வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தீங்களா மக்களே, என்னவெல்லாம் சொல்றார். அநாத பிள்ளைகளுடைய, ஏழை பிள்ளைகளுடைய மான மரியாதையை தகக்காதீங்க, அவர்களுடைய எதிர்காலம் வீணா போகும், அவர்களை சங்கையாக நடத்துங்க என்று சொன்னதுக்காக இவ்வளவு எல்லாம் சொல்றார். நீங்க சொன்னது போல ஊரார்கள் கேட்காமல் இருக்கலாம், நீங்க கேட்காமல் இருக்கலாம், ஆசிப் அஸ்லமும் கேட்க மாட்டான், ஆசிப் அஸ்லத்துக்கு பணத்தை அனுப்புபவர்களும் கேட்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான நோக்கத்தோடு அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துவது தவறு என்று விளங்கியவர்கள், ஒரு மனிதனை உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாது என்று நினைப்பவர்கள் கேட்பார்கள். இந்த பிள்ளைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தான் பொறுப்பு. உங்களை நம்பிதான் கோந்து விட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் இவன் இப்படி மகுடிகளை ஊதி கொண்டு ஆடு பாம்பே என்று ஆட வைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய சொந்த பிள்ளையை இவன் இப்படி செய்து பிச்சை வாங்குவதற்காக பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை சிந்தித்து பாருங்களே. ஆனால் எவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க பேசினதை எடுத்து கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம். என்னத்தை எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம்? இந்த ஏற்கனவே பேசின அந்த கிளிப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அழகாக தெளிவாக ஒத்துக்கொள்றார். மெதுவாக இவனை கலட்டி விட்டு ஓரம் தள்ளி இந்த பிள்ளைகளுக்கான நல்ல ஏற்பாடுகளை பண்ணுவதாகவும் கூறிவிட்டு இங்கால வந்து சொல்றார், நான் இந்த மதரசாவில் இருந்து விலகினாலும் ஆசிப் அஸ்லம் தொடர்வாராம் அவருடைய புனிதமான பயணத்தை. தொடர்வார் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கணக்கிலையும் ஏதாவது வைப்பு செய்து கொண்டிருப்பார். அப்போது நீங்க விலகி வீட்டுல இருந்து கொண்டு உங்களுக்கு பென்ஷன் வர மாதிரி ஏதாவது வந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து சொல்கின்றீர்களா? அல்லது நீங்களும் அவரோடு சேர்ந்து சில தகாத பழக்கங்களை பழகி ஏதாவது இழுத்து விட்டு இப்போது அவன் அதை காட்டி மிரட்டி உங்களை பேச வைக்கின்றானா? ஏன்னா உங்களோட பேச்சை பார்த்தா கொஞ்சம் பதட்டத்தோட, ஒரு பயத்தோட வாப்பா சொல்றத புள்ள சொல்ற மாதிரி இருக்குது. கவலையா இருக்குது. உங்களை பார்க்கும்போது கவலையா இருக்குது. உங்களை போல முதுகெலும்பு இல்லாதவர்களை நம்பி இந்த பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கிறாங்களே உங்களிடத்துல. நீங்க உங்களுக்கு அன்றாடம் உங்களோட புள்ள குட்டிகளுக்கு தின்ன கொடுக்க இந்த பிள்ளைகளை எதை செய்தாலும் பரவாயில்லை என்று இந்த சமூகத்திடம் வந்து சொல்லக்கூடிய ஒரு உலமா நீங்க. கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சமூகத்துல வந்து நீங்க சொல்றீங்க, இந்த பிள்ளைகளை அவன் எதை செஞ்சாலும் எங்களுக்கும் கவலை இல்லை, இதுக்கு காசை கொடுப்பவர்களுக்கும் கவலை இல்லை, ஊர் மக்களுக்கும் கவலை இல்லை, உனக்கேன் கவலை என்று கேட்கிறீர்கள். நீ அதற்காக நீங்கள் எங்களுக்கு தரும் பட்டம் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். உண்மையை உரைத்து சொல்வது முனாஃபிக்கா? வெளிச்சம் போட்டு காட்டுவது முனாஃபிக் தனமா, நயவஞ்சகத்தனமா? அல்லது என்னிடத்தில் தொலைபேசியில் பேசும் போது, ஹக்கை பேசும் போது அதை எதிர்த்து பேச வக்கில்லாமல் அவனை அடித்து துரத்துவோம், அவனை ஒதுக்க சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்படி லைவ் வீடியோவில் உங்கள் முகத்திரையை நீங்களே கிழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு முனாஃபிக் தனம் என்று சொல்வார்களா? மக்களாகிய அவர்கள் சொல்வார்கள் யார் முனாஃபிக் தனம் செய்திருக்கிறார்கள் என்று. கேவலம் உங்களுடைய மதரசாவில் தாப்பை கட்டுவதற்காக, பில்டிங் கட்டுவதற்காக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்து தகர்த்து நீங்கள் புரியும் இந்த ஈனச் செயல்கள் தான் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக் தனம். அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், அனாதை பிள்ளைகள், அவர்களுக்கு வரக்கூடிய ரிஸ்கில் வாழக்கூடிய நீ எல்லாம் அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்களுக்கு நயவஞ்சக பட்டம் சூடுகின்றீர்கள் என்றால் நீ ஒரு மௌலவியா என்பது நான் உன்னை பார்த்து நான் கேட்க வேண்டும். கவலைப்படுகிறேன். ஒரு உலமாவை பார்த்து நான் இப்படி பேச நான் நினைக்கவில்லை. ஆனால் ஹக்கை பேச வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவன் உலமாவா, அவன் ஒஸ்தாதா, அவன் எவனாயிருந்தாலும் ஹக்கை பேசிதான் ஆவேன். இதை எந்த கொம்பனாலும் என்ன தடுக்க முடியாது. என்னுடைய தாயை இழிவாக பேசி இன்னும் எத்தனையோ தாய்மார்களை, தங்கைமார்களை கேவலமாக பேசின ஒரு கொடும் போக்கு கொண்டவனை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு பழக விடுகிறீர்களே, நாளைக்கு உலமாவாக வந்து அவர்களும் இவனை போன்றுதான் பேசுவார்கள், மக்களை ஏசுவார்கள். இது எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் செய்கின்ற பெரிய துரோகம். சமூக துரோகிகள் நீங்கள். உங்களுடைய மதரசாவில் ஒரு உலமா என்று சொல்லக்கூடியவன் ஒருவருடைய உம்மாவை இழுத்து பேசக்கூடிய வார்த்தைகள் காது வெடிக்கும், காதால் ரத்தம் வரும். அதை கேட்டால், அதுக்கு அவர் அனுமதி தந்தால் அதையும் போட்டு காட்டி அவருடைய முகத்தையும் காட்ட தயாராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு இதுதான்டா செய்ய வேண்டும். வெகு விரைவில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகத்திரையை கிழிப்பான். உங்களை நம்பி இனிமேல் காசை கொடுத்து ஏமாறக்கூடியவனுக்கு அவனுடைய நிலைமையை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் கவலைப்பட்டதெல்லாம் இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதையும் உதாசீனம் செய்வதையும் தான் கண்டித்தோம். இதனை நிச்சயமாக உங்களிடத்தில் விசாரிக்க ஜம்மியா வக்ஃப் சபைகள் வர வேண்டும். நிச்சயமாக இப்படிப்பட்ட உலமாக்களை அந்த ஜம்மியத்துல் உலமா, வக்ஃப் சபை, முஸ்லிம் கலாச்சார அமைச்சுகள் கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டும். பாருங்க, இவர்களுடைய நேர்மையான குணம் இவ்வளவுதான். அவர் போட்ட வீடியோவை அவருக்கு நான் ரவுலத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய அம்ஜத் மௌலவிக்கு அனுப்பின வேலை முனாஃபிக் என்று பதிவிட்டார். அவருக்கு அழகான முறையில் மீண்டும் ஒரு தெளிவை வழங்கினேன். அதற்கு முன்னதாகவே என்னை பிளாக் பண்ணிவிட்டார். இவரிடத்திலிருந்து இனி அந்த பிள்ளைகளை அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இவருடைய முகத்திரையை கிழித்ததன் காரணமாக என்னை முனாஃபிக் என்கின்றார். என் போன்று இந்த உண்மையை உறக்கச் சென்றவர்கள் எல்லோரையும் நயவஞ்சகன், முனாஃபிக் என்று கூறக்கூடிய இவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் சரி.
நாங்கள் எங்களுடைய வாயால் சொல்ல தேவையில்லை, நாங்கள் பாவத்தை தேட தேவையில்லை. ஆனால் அந்த பாவப்பட்ட பிள்ளைகள் இவர்களிடத்தில் அமானிதமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த பிள்ளைகளை வைத்து அங்கே அவர்களை மானபங்கப்படுத்தி கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நிச்சயமாக பொறுப்புள்ள ஜம்மியத்துல் உலமா, வக்ஃப் சபை எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய கணக்கு வழக்குகளை நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இவர்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு மறந்து கொள்ளலாம். நேற்றொன்றை பேசி இன்றொன்றை பேசி அவருடைய முகத்திரையை அவரே கிழித்து கொண்டதற்கு பிறகு இப்போது மானம் போய்விட்டது, அவமானம் தாங்க முடியவில்லை என்று அந்த ஆசிஃப் அஸ்லம் போன்ற ஐஸ்காரனுக்கே சோரம் போகக்கூடிய இவர் கேவலம் பணத்துக்காக தான் இதையெல்லாம் செய்கிறார். பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். அதை இந்த அம்ஜத் மௌலவி போன்றவர்களுடைய செயற்பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. என் தாயை கேவலப்படுத்தி என் தாயை தூக்குவதாக இந்த மதரசாவில் இருந்து ஒருவன் மிரட்டல் விட்டான். அவனுக்கு சோரம் போன உலமாக்கள் அங்கே நியாயத்தை தக்கி கேட்க வக்கில்லாதவர்கள். இவர்களிடத்தில் நான் போய் நியாயம் கேட்டேன். அந்த பிள்ளைகளுடைய மானத்தை காக்க சொல்லி கேட்டேன். அங்கே இவர்களுடைய வாயையும் வயிற்றையும் விற்பதற்காக தான் அதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். மக்களாகிய உங்களுக்கும் தெளிவுபடுத்தினேன். எனவே சம்பந்தப்பட்ட ஜம்மியத்துல் உலமா வக்ஃப் சபை அவர்களும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்மையானவர்களாக செயற்பட வேண்டும் என்றால் இது போன்ற விடயங்களை விசாரிப்பது அவர்கள் மீது கடமை. என்னுடைய தாயை பற்றி அவன் மிரட்டல் விட்டவனை போலீஸில் முறைப்பாடு செய்யவா அல்லது இந்த மதரசா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அப்படியே அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டி விட்டுவிடவா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வடிவில் தெரிவிங்கள். வல்ல அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஹிதாயத்தை நசீபாக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக விடைபெறுகின்றேன். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் நஸ்ரின் நிசாம்தீன், ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரிலிருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.